ராஜயோகம் அடைய போகும் கடக ராசினர் இந்த குரு பயிற்சினால நிறைய நற்பலன்களை அடையக்கூடிய ராசியில இந்த கடக ராசியும் ஒன்று. இந்த ராசினர் கடந்த 4-5 வருடங்களா நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. அதுக்கெல்லாம் ஒரு பெரிய ரிலீஃபாக இந்த குரு பயிற்சி அமைய போது உங்கள் ராசியிலேயே ஜென்ம குருவாக வரக்கூடிய இந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் பார்வை செய்யக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளான 5, 7, 9 இந்த இடங்களை பார்வை செய்கிறது உங்களுக்கு வந்து நிறைய யோகங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. உங்களுக்கு பூர்வீகம் சார்ந்து, உங்களோட தொழில் சார்ந்து, உங்களோட ஃபேமிலி சார்ந்து இந்த மாதிரி பாக்கியஸ்தானங்கள் இதெல்லாம் பார்க்குறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு சிறப்பான அமைப்பாக சொல்லப்படுது. இது எல்லாத்துலேயுமே நீங்கள் என்னென்ன ஸ்டெப்பை எடுத்து வச்சாலும் அதெல்லாம் வந்து ஒரு பிரம்மாண்ட வெற்றி அடையக்கூடிய டைம் தான் இப்போ உங்களுக்கு. உங்களுக்கு நோக்கி பணம் நிறைய வரக்கூடிய டைம் இந்த ஒரு வருட காலமாக. ஆனால் உங்களுக்கு வந்து நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் இதை எதிர்பார்த்து நீங்கள் ஓடக்கூடிய டைமாகவும் இருக்கும். இந்த பணம் வந்து ஒரு பெரிய விஷயமா நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அப்படிங்கிறவர் வந்து இந்த பணத்தை பற்றின ஒரு மென்டாலிட்டியிலேருந்து உங்களை கொஞ்சம் நவுத்தி வைக்க பார்ப்பாரு. ஆனாலும் உங்களுக்கு குரு பகவான் நிறைய பணவளம் அப்படிங்கிறது வந்து இந்த வருஷம் ஏற்படுத்தி தரப்போகிறாரு. உங்களுக்கு என்ன ஒரு சின்ன விஷயம் நீங்கள் ஆரம்பித்தாலுமே அதை வந்து நல்ல ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சி அடைகிற மாதிரி ஒரு சின்ன லெவலில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், அது வந்து இப்போ பல பிரான்ச்சஸ் வந்துச்சு, நல்ல நிலைமைக்கு போயிட்டுருக்கு, அந்த மாதிரி ஒரு விரிவுபடுத்தக்கூடிய ஒரு நிலைமைக்கு தான் நீங்கள் போக போகிறீங்க. அதனால் இந்த டைமை யூஸ் பண்ணி நிறைய யோசித்து வச்சுருக்க என்னென்ன விஷயமா இருந்தாலும் அதெல்லாம் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி இப்போ நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு ஃபேமிலி வைஸும் குழந்தைங்கள் வைஸுமே ரொம்பவே ஃபேவரபுளான டைம் இப்போ அப்படிங்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு முயற்சியுமே உங்கள் குருவோட அருளால் நீங்கள் தொடங்குறப்ப கண்டிப்பாக அந்த சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும்.